வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நல்ல ஒரு ஆரோக்கியமான டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். அம்மணி கொழக்கட்டை. எப்பயும் அம்மணி கொழக்கட்டை வந்து நம்ம அரிசி மாவுல பண்ணுவோம், இல்ல அரிசி ரவால பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம கோதுமை மாவுல பண்ண போறோம். இந்த அம்மணி கொழக்கட்டை நல்லா சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கும். டேஸ்ட் ஃபிளேவரை என்ஹான்ஸ் பண்றதுக்காக நம்ம சில இன்கிரீடியன்ஸை அரைச்சி சேர்க்க போறோம். இந்த கோதுமை அம்மணி கொழுக்கட்டை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கலாம். ஒரு பிரஞ்ச் முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு பசி வரும் இல்லையா, அப்ப சாப்பிடலாம். டின்னருக்கு எடுத்துக்கலாம், லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போகலாம். ஸ்டீம் பண்ணி பண்றதுனால நல்லா ஆரோக்கியமாவும் இருக்கும். அரிசி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இது வந்து ரொம்ப குவிக்காவும் ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அந்த ஹெல்தியான கோதுமை மாவு அம்மணி கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். கை விடாம வறுத்தோம் அப்படின்னா கோதுமை மாவோட கலர் மாறாம, மாவு தீஞ்சிடாம பர்ஃபெக்டா வந்து வறுபடும். பாருங்க, கோதுமை மாவு நல்லா வறுபட்டாச்சு. நல்லா வாசனையும் வருது. லேசா கலர் மாறி இருக்கு. மாவு நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப லேசா இருக்கும், அப்படியே காத்து மாதிரி இருக்கும் மாவு. பாருங்க, இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற பிளேட்க்கு நம்ம மாத்திக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். நம்ம கோதுமை மாவு எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 1 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணியில தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். இப்ப இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி வந்து கொதி வந்தாச்சு. நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா கோதுமை மாவு, நல்லா சூடு ஆறிடுது. இப்ப இந்த கோதுமை மாவை இந்த தண்ணியில சேர்த்துடலாம். கட்டி இல்லாம நல்லா கிளறி விட்டுக்கலாம். மாவு பாருங்க நல்லா கிளறியாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். மூடியை போட்டு மூடுறதுனால இந்த ஸ்டீம்லயே இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். இது கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ள இந்த அம்மணி கொழுக்கட்டைக்கு நம்ம ஒரு மசாலா ஒண்ணு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். துருவலா இருந்தா கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துப்போம். கிளிமூக்கு மாங்காய், இதையும் வந்து ஒரு பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதையும் அதுல சேர்த்துப்போம். புளிப்பு ரொம்ப இல்லாத மாங்காய நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்க்கலாம். 1/2 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துப்போம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இந்த தண்டோடையே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. கோதுமை மாவுல நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்ப தண்ணி எதுவும் சேர்க்காம பாருங்க, இந்த மாதிரி கொரப்பா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப நம்ம கலந்து வச்சிருந்த மாவு கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. இப்ப இதை நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு நல்லா சாஃப்டா வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. அம்மணி கொழுக்கட்டை அப்படிங்கறதுனால இந்த சைஸ் உருட்டினா போதும், ரொம்ப பெருசு வேண்டாம். பாருங்க, எல்லா மாவையும் இந்த மாதிரி நான் உருட்டி எடுத்துட்டு இருக்கேன். நான் ஒரு ஸ்டீமர் பிளேட் எடுத்துட்டு இருக்கேன். அதுல வாழை இலை போட்டிருக்கேன். நம்ம வந்து இலை இல்லைன்னா லேசா எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இட்லி தட்டுல கூட ஒவ்வொரு குழியிலையும் ஒரு 5-6 போட்டு கூட நம்ம வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சிருக்கேன். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த அம்மணி கொழுக்கட்டை எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பிளேட்டை நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சிருவோம். மூடியை போட்டு மூடிடலாம். இது ஸ்டீம் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயாச்சு. மூடியை திறந்து பார்த்துடலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. தொட்டு பார்த்தாலும் கையில ஒட்டல. அதே நேரம் வந்து கண்ணால பார்க்கும்போது தெரியுது பாருங்க, நல்லா பளபளன்னு இருக்கு இல்லையா. கொஞ்சம் கலரும் மாறி இருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சூடாகட்டும், நம்ம அதுக்கப்புறம் இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல அதே கடாயை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய், மாங்காய், கொத்தமல்லி இந்த பேஸ்ட்டை சேர்த்துருவோம். இதை லேசா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிற அம்மணி கொழுக்கட்டையை சேர்த்துருவோம். இப்போ இதை எல்லாத்தையும் ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்ப நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். நம்ம கோதுமை மாவுல பண்ண அம்மணி கொழுக்கட்டை பாருங்க, நல்லா சாஃப்டா மெத்து நல்லா வந்திருக்கு. கோதுமை மாவுல பண்ண அம்மணி கொழுக்கட்டை சர்விங்க்கு ரெடி. கோதுமை மாவு அம்மணி கொழுக்கட்டையை சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். பார்த்தாலே வந்து சாப்பிடணும் அப்படின்னு தோணும். நம்ம இப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நல்லா சாஃப்டா மெத்துன்னு இருக்கு. நம்ம மேல அரைச்சி போட்டிருக்கோம் பாருங்களேன், அதோட பிளேவர் அவ்வளோ நல்லா இருக்கு. இதுல வந்து தேங்காய் இருக்கு, மாங்காய், கொத்தமல்லி, இது எல்லாமே வந்து நல்ல ஒரு பிளேவர் கொடுக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ். இப்ப மாங்காய் சீசன், நம்ம அதை சேர்த்ததுனால ஒரு லேசான ஒரு புளிப்பு கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்காய் எண்ணெயிலே தாளிச்சிருக்கோம், தேங்காயை வந்து அரைச்சும் போட்டிருக்கோம். அப்படிங்கறதுனால அந்த பிளேவர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. நம்ம டின்னருக்கு சாப்பிட்டா கூட லைட்டாவே இருக்கும். எப்பயும் அரிசி மாவுல நம்ம வந்து அம்மினி கொழுக்கட்டை பண்ணுவோம். ஒரு முறை டிஃபரெண்டா அந்த ஹெல்தியான கோதுமை மாவு அம்மினி கொழுக்கட்டை நீங்க பண்ணி பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி தேங்காய், மாங்காய், கொத்தமல்லி எல்லாம் அரைச்சு போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம அந்த அரைச்சதை கொஞ்சம் எடுத்து தயிர்ல கலந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயிர் பச்சடி கூட சூப்பரா இருக்கும். அதுலயே கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பேஸ்டா அரைச்சிங்கன்னா அது சட்னியாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு முறை அரைச்சிட்டோம்னா நம்ம அம்மினி கொழுக்கட்டைக்கும் யூஸ் பண்ணலாம், தயிர் பச்சடிக்கும் யூஸ் பண்ணலாம், ஒரு சட்னியாவும் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த கோதுமை மாவு அம்மினி கொழுக்கட்டை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.